ஒரு வெட்டிங் கார்டு ஈஸியாக டிசைன் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கணுங்க. இன்சைடில் இதனோட விட்த்து ஹைட்டுங்க, டிசைன் ஏரியா அதுக்குண்டான விட்த்து ஹைட் மெஷர்மெண்ட் எடுக்கணுங்க. அதுக்கப்புறம் இந்த சாமி படங்க, இந்த கலசம், தாம்பூலம் இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டுங்க மெஷர்மெண்ட் எடுத்துட்டு டைப் செஞ்சு அலைன் செஞ்சு பிரிண்டிங் அடிச்சோம்னா சூப்பராக இருக்குங்க. ஃப்ரண்ட் சைடில் இதனோட விட்த்து ஹைட்டுங்க, இந்த சாமி படத்துக்கு ஒரு பாக்ஸ் போட்டு மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டாக பிளேஸ்மெண்ட் செஞ்சு அலைன் செஞ்சு பிரிண்டிங் அடிச்சோம்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. வெட்டிங் கார்டு டிசைன் செய்யும் பொழுதுங்க ஃபஸ்ட்டு இன்சைட் செய்கிறதா பெட்டருங்க. ஸோ இன்சைடோட கார்டுனோட அளவு எடுத்துக்கலாங்க. இதனோட விட்த்து 392ங்க, ஹைட்டு 252ங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். செகண்டு டிசைன் ஏரியாவை மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாங்க. டிசைன் ஏரியா 370 விட்த்துங்க, ஹைட் வந்து 232ங்க. ஸோ இன்சைடு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாங்க. தேர்டு கார்டுனோட டாப்லேருந்து முருகரோட பிளேஸ்மெண்ட்டுங்க, கலசத்தினோட பிளேஸ்மெண்ட்டு, தாம்பூலத்தோட பிளேஸ்மெண்ட்டுங்க, மூணையும் மெஷர்மெண்ட் செஞ்சுட்டுங்க. மூணுத்தினோட அளவுங்க, முருகர் படத்தினோட அளவு, கலசத்தோட அளவு, தாம்பூலத்தோட அளவு மூணையும் மெஷர்மெண்ட் செஞ்சுங்க. கைட்லைன் வச்சு பாக்ஸ் மாதிரி போட்டுங்க. டிசைன் செய்யக்கூடிய கார்டை ஸ்கேன் அல்லது மொபைலில் ஃபோட்டோ எடுத்துங்க. பவர் கிளிப் பயன்படுத்தி இதுக்குள்ளே பிளேஸ் செஞ்சிடலாங்க. இந்த மெஷர்மெண்ட் வச்சுட்டுங்க இப்போ டிசைன் ஸ்டார்ட் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க. இதனோட அவுட்லைனை காப்பி செஞ்சுங்க. நெக்ஸ்ட் பேஜில் பேஸ்ட் செஞ்சுட்டுங்க. ஃப்ரண்ட் பேஜை மொபைல் அல்லது ஸ்கேனரில் ஸ்கேன் செஞ்சுங்க. இம்போர்ட் செஞ்சு இதை செலக்ட் செஞ்சுங்க. பவர் கிளிப் பயன்படுத்தி பிளேஸ் செஞ்சுக்கலாங்க. இந்த சாமி படத்தினோட விட்த்து, சாமி படத்தினோட ஹைட்டை மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு பாக்ஸ் போட்டுட்டுங்க. ரிமைனிங் ஏரியாவில் கஸ்டமர் கொடுத்த கண்டென்ட்டை டிசைன் செஞ்சு பிரிண்டிங் அடித்தோம்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க. அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சதுன்னா கஸ்டமர் கொடுத்த கண்டென்ட்டை டைப் செஞ்சுங்க, அலைன் செஞ்சு டிசைனை அப்ரூவ் வாங்கி பிரிண்டிங் அடிச்சுக்கலாங்க. அதர்வைஸ் நம்ம சேனலில் டெக்ஸ்ட் டூல், ஃபார்மேட் டெக்ஸ்ட் இந்த 2 வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டைப் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். டைப் செஞ்சு ஃபினிஷ் செஞ்சதுக்கப்புறங்க இன்சைடு பேஜை காப்பி செஞ்சுங்க. ஒரு பேஜ் ஆடப் கொடுத்து அந்த பேஜில் பேஸ்ட் கொடுத்துட்டுங்க. பேக்ரவுண்டை ரிமூவ் செஞ்சிடலாம். அதாவது நம்ம ஸ்கேன் செஞ்சு வச்சிருந்த பத்திரிக்கை ரிமூவ் செஞ்சுட்டுங்க. அவுட்லைனாக நன் கொடுத்துக்கலாம். இதை காப்பி செஞ்சு இன்னொரு பேஜில் பேஸ்ட் பண்ணிவிட்டுங்க. அந்த பச்சை கலர் மட்டும் பிளாக் கலராக ஒரு பேஜ்லையும், இந்த ப்ரௌன் கலரை இன்னொரு பேஜில் பிளாக் கலராக கன்வெர்ட் செஞ்சுங்க. பாலிமாஸ்டர் எடுத்து பிரிண்டிங் அடித்தோம்னா கரெக்டாக இருக்குங்க. ஃப்ரண்ட் பேஜையும் காப்பி செஞ்சுங்க. ஒரு பேஜ் ஆடப் கொடுத்து அதில் பேஸ்ட் கொடுத்துட்டுங்க. இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த பத்திரிக்கை வந்து டெலீட் செஞ்சுட்டுங்க. ப்ரௌன் கலரில் இருக்கிறது மட்டும் பிளாக் கலராக கன்வெர்ட் செஞ்சுங்க. பாலிமாஸ்டர் எடுத்து பிரிண்டிங் அடித்தோம்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க. கலர் டெக்ஸ்ட்டை பிளாக்காக மாற்றுறதுக்குங்க நம்மளோட சேனலில் கோர்லா டிப்ஸ் ஒரே கிளிக்குங்கிற வீடியோவில் இந்த மெத்தட் டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து கற்றுக்குங்க. அப்ரூவ் ஆன டிசைனை பாலிமாஸ்டரில் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்குங்க நம்மளோட சேனலில் பாலிமாஸ்டர் செட்டிங்ஸ் பார்ட் 1, பாலிமாஸ்டர் செட்டிங்ஸ் பார்ட் 2 ரெண்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் தென் ஷார்ட்ஸ்லிங்க நிறைய சைஸஸ் இருக்கும். அந்த சைஸோட செட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிரிண்டிங் எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க. இதான் ஒரு கல்யாண பத்திரிக்கை செய்கிற மெத்தடுங்க. ஃபஸ்ட்டு கல்யாண பத்திரிக்கையோட அவுட்டர் சைஸும் டிசைன் ஏரியாவும் மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கணுங்க. செகண்டு கஸ்டமர் கொடுத்த கண்டென்ட்டை டிசைன் ஏரியாவுக்குள்ளே கம்போஸ் செஞ்சு டிசைனை அப்ரூவ் வாங்கிக்கணும். தேர்டு அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் பேக்ரவுண்டை வந்து டெலீட் செஞ்சுட்டுங்க. கண்டென்ட்டை மட்டும் தனியாக வச்சுட்டு, ஃபோர்த்து டபுள் கலராக செஞ்சிருந்தோம்னா 2 கலரையும் தனித்தனியாக செப்பரேட்டாக பிளாக்காக கன்வெர்ட் செஞ்சு பாலிமாஸ்டர் எடுத்து பிரிண்டிங் அடிக்கணுங்க. இதான் ஒரு கல்யாண பத்திரிக்கை செய்கிற மெத்தடுங்க. பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்களாங்க. நெக்ஸ்ட் வீடியோ தமிழ் டைப்பிங் அண்ட் அலைனிங் பற்றி பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.